நம்ம இன்னைக்கு கோவிச்சு சம்மந்தி அரைக்க போறோம். இதெல்லாம் வதக்கிக்குவோம். தேங்காய் ஒரு பூணு ஊற்றி, கடலைப்பருப்பு 2 பூணு போட்டுக்கும், உளுந்து 2 பூணு போட்டு, வத்தல் மிளகு ஒரு 4 எண்ணம் போட்டு நல்ல செவக்க வரப்போம். தேங்காய் வருங்க அப்படியே அதுவும் போட்டு வதக்கும். சிம்மை குறைச்சி வச்சுட்டு அப்படியே வதக்கணும். நல்லா வறுத்துட்டேன், இப்படி வதக்கணும். எடுத்துருவோம். எடுத்து தட்டை கொட்டிட்டு ஆறட்டும். ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கும். வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஞ்சி அதை போட்டுக்கும். கறிவேப்பிலையை போட்டுக்கும். மல்லி இலையை போட்டுக்கும். கோவிச்சு அரிஞ்சு வச்சிருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கும். சீக்கிரம் வதங்கிடும். இந்த கொஞ்சம் புளி போட்டுக்கும். இந்த புளி கொஞ்சம் போட்டுக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்லா வதங்கிட்டு கோவிச்சு நல்லா வதங்கிட்டு இறக்கிடுவோம். இறக்கி ஆறின உடனே சம்மந்தி அரைச்சிக்குவோம். நல்லா அரைஞ்சிட்டு பாருங்க. இது நம்ம இந்த கோவிச்சு எடுத்து போட்டு அரைச்சி நல்லா அரைஞ்சிட்டு பாருங்க. நம்ம தாளிச்சுப்போம். தட்டி வச்சுப்போம். எண்ணெய் ஊற்றி தேங்காய் ஒரு பூணு தண்ணி போட்டுக்குவோம். உளுந்து கொஞ்சம் போட்டுக்குவோம். உளுந்து சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். சம்மந்தியே இருக்கும். நல்ல சம்மந்தி இட்லி தோசை சோறு நல்ல சுடு சோறுலெல்லாம் பிணைஞ்சி சாப்பிட்டு ஒரு பப்படத்தை வறுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி சாப்பிடுங்க.